அனைத்து நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். தேமுதிகவினருக்கு திமுக மாய வலை விரிக்கிறது என்று குற்றம் சாட்டியிருக்கிறார் தேமுதிகவுடைய மகளிரணி தலைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். இதற்கான காரணம் என்ன? தேமுதிகவை சேர்ந்த சில நிர்வாகிகள் ஒருவர் பின் ஒருவராக திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்து வருகிறார்கள். தேமுதிகவுடைய வடசென்னை மாவட்ட செயலாளர் யுவராஜ், தேமுதிகவுடைய கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட செயலாளர் தினேஷ் உள்ளிட்டோர் திமுக தலைவரை சந்தித்து திமுகவில் ஐக்கியமாகி வருகின்றனர். இன்று தேமுதிகவுடைய செயற்குழு உறுப்பினர் ஒருவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்திருக்கிறார்கள். இவர்களெல்லாம் திமுக சேரும் பொழுது மேலும் சில நிர்வாகிகள் திமுகவில் இணைவார்கள் அப்படின்னு சொல்லி வருகிறார்கள். இது பல கேள்விகளை எழுப்புகிறது. இது மாயவலை திட்டமிட்டு திமுக இதை செய்கிறது அப்படின்னு தேமுதிக தரப்பு சொல்கிறது. தேமுதிகவுடைய மகளிரணி தலைவி சொல்கிறார். இதுல தேமுதிகலிருந்து விலகி வரக்கூடிய நிர்வாகிகள் சொல்வது, நாங்க தேமுதிகவும் திமுகவும் தான் கூட்டணி சேரும் என்று எதிர்பார்த்தோம். அதிமுகவை வீழ்த்துவதுதான் இன்றைய பிரதான லட்சியமாக இருக்க வேண்டும். ஆனால் அதற்கு மாறாக ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் நாங்கள் விலகி திமுகவில் இணைவதற்கான காரணம். இதுதான் தொண்டர்களுடைய ஒருமித்த எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது அப்படின்னு கூட்டணியிலிருந்து கட்சியிலிருந்து விலகி திமுக சேர்ந்தவர்கள் கூறுகிறார்கள். இது திட்டமிட்டு செய்யப்படக்கூடிய ஒரு விஷயமா? இயல்பாக தொண்டர்களுடைய மனோநிலை ஒருவாறாக இருந்து இது மாறாக கூட்டணி அமைந்ததனால அதனது வெளிப்பாடா? அப்படித்தான் கருதினார்களா தேமுதிக தொண்டர்கள் உள்ளிட்ட பல கேள்விகள் எழுகின்றன. தேமுதிக நிர்வாகிகளுடைய கட்சி தாவல் யதார்த்தமா திட்டமிடப்பட்டதா? விவாதிப்போம். இன்றைய விவாதத்தில் நம்முடைய அரங்கத்தில் இணைகிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள், அதே போல மதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் ஆவடி திரு அந்தரிதாஸ் அவர்கள் மற்றும் நம்முடைய அரசியல் ஆய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசுவாமி அவர்கள் அரங்கத்தில் இணைகிறார். மற்றும் தேமுதிக திமுக கூட்டணி அமைய வேண்டும் என்று தொடர் முயற்சிகளை மேற்கொண்ட இரண்டு தலைமைகளுக்கும் நெருக்கமாக கருதப்படக்கூடிய இந்திய சமூக நீதி அமைப்புடைய தலைவர் பேராயர் எஸ்ரா சர்க்குணம் அவர்களும் இந்த பகுதியில் நம்முடைய இணைகிறார்கள். அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். முதல் கேள்வி பேராயர் திரு எஸ்ரா சர்க்குணம் அவர்களுக்குத்தான். திமுக தேமுதிக ரெண்டு கட்சிகளும் கூட்டணி அமைப்பது அப்படிங்கிறது காலத்துடைய கட்டாயம், ஆகையினால இது நடந்தே ஆக வேண்டும் அப்படின்னு தொடர் முயற்சிகளை நீங்க மேற்கொண்டது எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம். கூட்டணி கைகூடல அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தொண்டர்கள் இழுக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இயல்பா எழுது. மாய வலை விதிக்கப்படுகிறது தேமுதிகவுக்கு, தேமுதிக தொண்டர்களுக்கு திமுகவால் அப்படின்னு பிரேமலதா குற்றம் சாட்டுறாங்க. இந்த குற்றச்சாட்டை எப்படி பார்க்கறீங்க, மறுக்கிறீங்களா? அதாவது பேசுவா தொடர்ந்து கருத்துக்களை சொல்லுங்க. தேமுதிகவை பொறுத்தமட்டில் அது ஒரு திராவிட இயக்கம், அதில் தேசியமும் கலந்திருக்கிறது. எந்த அளவுக்கு அந்த மூலக் கொள்கைகளை தாங்கி நிற்கின்ற திராவிட இயக்கத்தின் மூலக் கொள்கைகளை தாங்கி நிற்கின்ற கட்சி என்று சொல்வதற்கு என்னால் இயலாது. ஆனால் தேமுதிக இட் வாஸ் a force to be reckoned with here in தமிழ்நாடு. தமிழ்நாடை பொறுத்த மட்டில் தேமுதிக ஒரு வலுவான ஒரு கட்சியாக காணப்பட்டது. இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் இன்றைய நிலையில் தேமுதிக தனியாக அவர்கள் நிற்க முடியாது, அது அவர்களுக்கே தெரியும். அப்பேற்பட்ட ஒரு புத்தியனமான காரியத்தை, அரசியல் நாகரிகம் இல்லாத ஒரு காரியத்தை, அனுபவம் இல்லாத ஒரு காரியத்தை செய்கிறதோ அதே போல இவர்கள் செய்ய முடியாது. அரசியல் நாகரிகமற்றதுன்னு சொல்ல முடியுமா என்ன? அது ஒருவருடைய உரிமை. அந்த செயல்களை பல கட்சிகள் செய்திருக்கிறது, இதுல வெற்றியும் கண்டிருக்கிறது பல கட்சிகள். சரி, அது என்ன சொல்றீங்களோ அது மொத்தத்தில் அவர்கள் எடுத்த ஒரு வழக்கமில்லாத ஒரு பயிற்சி இல்லாத ஒரு கட்சியாக அது காணப்படுகிறது. ஏனென்றால் அவர்கள் எடுத்த முடிவெல்லாம் அவர்களுக்கு இந்த ஒரு குறிக்கோள், ஒரு லட்சியம், ஒரு லட்சிய பயணம் என்று சொன்னால் அதிலே நின்று கொண்டிருந்திருக்க வேண்டும். இன்றைக்கு நாட்டினுடைய நிலைமை இல்லைன்னா கட்சிகளுக்கு குறைவே இல்லை. ஆளுக்கு ஒரு கட்சி வச்சுக்கொண்டு என்ன தவிர மீதி எல்லாரும் நாட்டில் ஆளுக்கு ஒரு கட்சியை வைத்துக்கொண்டு ஏதோ நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஏங்க நான் கேட்கிறேன், எல்லாரும் பல்லாக்க ஏறினா பல்லாக்க தூக்குறது யாரு? இல்ல கேட்கிறேன்.
இவர் நாட்டினுடைய நிலைமை அதுதான். அப்பேற்பட்ட ஒரு காலகட்டத்தில் அவர் ஒரு கட்சி நடத்துறாரு, அவருக்கும் தொண்டர்களுக்கும் அவர் பல்லாக்குல பிரயாணம் செய்யணுங்கிற எண்ணம் இருந்தா அது தப்பா? அது யதார்த்தத்தை மீறின ஒரு எண்ணமா? அப்படி ஒரு எண்ணமோ விருப்பமோ கட்சிக்கோ தொண்டர்களுக்கோ இருக்கக்கூடாதா? சரி, தப்பு இல்லை. அவர் தொண்டர்கள் அவரை தூக்கி சமக்கட்டும். நான் என்ன சொல்றேன் என்று சொன்னால், அவருடைய நிலையிலே இன்றைய நிலைப்பாடு என்ன? அவரை தூக்கி சுமந்துகிட்டே இருக்கிற மாதிரி இல்லையே. எதுக்காக ஒரு அரசியல் கட்சியில சேருகிறார்கள், அதில் நின்று அதனுடைய முன்னணியிலே வருகிறார்கள்? எதற்காக தேர்தலில் நிற்கின்றார்கள்? அரசியலில் ஈடுபட வேண்டும், ஒரு கட்சியின் தலைவனாக செயல்பட வேண்டும், ஒரு பதவி வகிக்க வேண்டும், மந்திரியாக வேண்டும், ஆட்சியை பிடிக்க வேண்டும். இதெல்லாம் தானே, இது தேடித்தானே அரசியல் கட்சி முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்குறாரு. இது திட்டமிட்டு நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? இயல்பா தொண்டர்கள் அவங்களே விருப்பப்பட்டு திமுக போய் சேர்ந்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒரு குற்றச்சாட்டு என்ன வைக்கப்படுது, திமுக திட்டமிட்டு கூட்டிட்டு போகுது அப்படின்னு பிரேமலதா வைக்கிறாங்க. நீங்க எப்படி கருதுறீங்க? பிரேமலதா அப்படி சொல்ல வேண்டிய அர்த்தம் இல்லையான்னு சொன்னால், என்றைக்கு அவருடைய பொதுக்குழுவிலே அவர்கள் பேசி முடிவெடுத்த பின்பு திமுக கூட தான் சேர வேண்டும் என்பது எல்லாருடைய ஆர்வம், வாஞ்சை, அவருடைய தலைவருடைய நாடி துடிப்பை தலைவரும் பிரேமலதா அம்மையார் அவர்களும் அறிந்துள்ளார்கள். ஆனால் அதே சமயத்தில் அப்பேற்பட்ட ஒரு நிலைதான் வெளியிலும் பகிரங்கமாக பேசப்பட்டு வந்தது. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை காலகட்டத்திலே இவர்கள் அதை விட்டு ஏதோ இன்னொரு 2-3 பேரை சேர்த்து வச்சு அந்த கட்சியில நான் தான் முதல்வர், நான் கிங் என்று சொல்லி அவருடைய பெயரை வைத்து அந்த அணி இருந்ததுனால அதில் போய் சேருவதனால யாருக்கு என்ன லாபம், இதனால மக்கள் என்ன பயன் அடைய போகிறார்கள்? தீர்மானத்தை திமுகவோட கூட்டணி அமைக்கணும் அப்படின்னு எங்க தேமுதிக பொதுக்குழு முடிவு எடுத்தது? இந்த பொதுக்குழு அப்படி தீர்மானம் பேசப்பட்டதுதானே. அவருடைய அதுல இருக்கக்கூடிய சில தலைவரை நான் அறிந்திருக்கின்றேன். 101% திமுக கூட தான் இந்த கூட்டணி வரப்போகிறது, திமுக கூட தான் கூட்டணி, வேறு யாருடன் இல்லை என்பதைத்தான் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதைத்தான் நாம் எதிர்பார்த்தோம். அதை இதில் பேரம் முன்பும் பிறகும் இந்த ஒரு அவங்க மகளிர் மாநாட்டுக்கு முன்போ பின்போ அவங்க எந்த இடத்துலயுமே திமுகவோட கூட்டணி அப்படின்னு எந்த இடத்துலயுமே சொல்லல. மாறா மேடைகள்ல தொடர்ந்து திமுகவுக்கு மாற்றம் தான் பேசி வந்தாங்க. பேட்டிகள்ல, மேடைகள்ல, கூட்டங்கள்ல தொடர்ந்து அவங்க வெளிப்படுத்தியது இந்த கருத்தை தான். நிர்வாகிகளுக்கு அப்படி ஒரு கருத்துங்களா? நான் இப்போ மதிமுக தலைமையில் இருக்கக்கூடிய அல்லது வைகோ தலைமையில் இருக்கிற அந்த கட்சியில சேரணும்னா அவர்கள் விரும்பினார்கள். அதை கேட்கிறேன். இப்ப இன்னைக்கு போய் சேர்ந்து இருக்கிறாங்களா? அந்த அடிப்படையில் தானே சேர்றாங்க. மதிமுக கூட அந்த மதிமுக தலைமையிலே அல்லது மக்கள் நல கட்சியில போய் சேர வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். நீங்க அப்படி சொல்கிறீர்களா? இல்லையே. இல்ல, அந்த அடிப்படையில் அந்த முடிவு ஊரறியும் உலகம் அறியும் சார். ஊரறிய உலகறியதான் காஞ்சிபுரம் மாநாட்டுல கிங்கா இருக்கணுமா, கிங் மேக்கரா இருக்கணுமா திரு விஜயகாந்த் கேட்கிறார். ஊரறிய உலகறியதான் அந்த கூட்டம் கோஷம் போடுது கிங்கா இருக்கணும் அப்படின்னு. ஆக அதுதானே அவங்களுடைய விருப்பமா பார்க்க முடியும். தொண்டர்கள் அப்படித்தானே கருத்தை பார்க்க முடியும். அதுதான் அவருடைய பிரச்சனை என்றால், கிங்காக இருக்க விரும்புகிறவர் அதற்குரிய பண்புடையவராக இருக்க வேண்டும். இந்த தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஒரு கிங்காக இருக்க வேண்டும். அதனால சினிமாவுடைய நடிப்பது வேறு, நாட்டினுடைய நடப்புகள் வேறு, மக்களுக்கு அவருடைய பிரச்சனையை தீர்த்து அவருடைய ஆட்சி பண்ணுவது வேறு. நான் கிங்கா இருப்பேன், இது வந்து குடியரசு நாட்டில் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம், கிங்கா இருப்பேன்னு பேசுறதெல்லாம் ஒரு தோற்றத்துக்கு வைத்துக் கொள்ளாமடிய இவர் யாரையும் கிங் மேக்கர் ஆயிட்டு இவர் அவர்களுக்கு கீழே இருக்கணும் என்ற அந்த நிலை அல்ல. ஆனால் பொதுவாக எதிர்பார்த்தது அந்த கட்சி அமைப்பை சார்ந்தவர்களுக்கு தலைவரிடத்தில் ஒரு பெரிய அதிருப்தி. பணம் கட்டினவர்கள் எல்லாம் தேர்தலில் நிற்பதற்கு பணம் கட்டினவர்களெல்லாம் பணத்தை கொடு என்று சொல்லக்கூடிய அளவிலே நாங்கள் வெளியே போகிறோம் என்ற அளவில் ஒரு சூழ்நிலையை உருவாக்கினது
ஓகே, டேக் யூர் பாயிண்ட். நீங்க ரெண்டு தலைமையோடையும் தொடர்ந்து இருந்தீங்க, ரெண்டு பேரும் கூட்டணி அமைக்கணும்னு பகிரங்கமா முயற்சிகள் செய்தீங்க, வெளியிலையும் வேண்டுகோள் விடுத்தீங்க. ஜஸ்ட் நாட் இந்த எலெக்ஷன், முந்தைய தேர்தலையும் கூட. என்னுடைய கேள்வி, எதனால் திரு விஜயகாந்துக்கு தயக்கம் இருந்தது? நிச்சயமா நீங்க அவரோடையும் தொடர்பில் இருந்திருக்க முடியும், நீங்க அவருக்கும் நெருக்கமானவராகவே கருதப்படுறீங்க. எதனால் திமுக சேர்றதுல திரு விஜயகாந்த் தயக்கம் காட்டினார்? கேன் யூ ஷேர் சம் மோர் இன்ஃபர்மேஷன்? நீங்க அவரோடையும் பேசியிருக்க கூடும். எந்த இடத்துல அவருக்கு தயக்கம் இருந்தது? இந்த சூழ்நிலைக்கு பிறகு நான் அவரை தனித்து பேசவில்லை, அவருக்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தேன், இன்றும் பிரார்த்தனை செய்கிறேன். இவர் ஒரு வழி தப்பி போற ஒரு ஆடாக வல்லவா இருக்கிறார், இதனாலே தமிழகத்துக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுமே என்ற ஒரு ஆதங்கம் எனக்கும் இருந்தது. அதனால இந்த சூழ்நிலை பிறகு அவரிடத்தில் பேசலாம். ஆனால் நாட்டின் நடப்பை பார்க்கும் பொழுது அவருடைய தீர்மானம் சரி அல்ல. இல்ல, அவரோட நீங்க பேசிய தருணங்கள்ல தேமுதிக தலைமை தயக்கம் காட்டியதா திமுகவோட சேர்றதுக்கு? இல்ல விருப்பம் தெரிவித்ததா? இல்ல தயக்கம் காட்டியதென்றால் எதனால்? விருப்பம் தெரிவித்ததா? இல்ல அது போன்ற ஒரு எண்ணத்தை அவங்க உங்கள்கிட்ட வெளிப்படுத்தினாங்களா? தயக்கம் அவருக்கு இருந்தது, இல்லைன்னு சொல்லவில்லை. அவருக்கு யாரோடையும் சேருவதற்கு தயக்கம் இருந்தது. திமுக இல்ல, யாரிடத்திலையும் அவர் சேர்றதுக்கு தயாரா இல்ல. அதனாலதான் அவர் அப்படியே தள்ளி போட்டு 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 நிலைமை பரிதாபம். அவரே அவருடைய நிலையை, அவருடைய சக்தியை அவர் அறிந்திருக்க வேண்டும். அதனாலே நாம் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று. இது இத்தனை இந்த சின்ன விஷயம் அவருக்கு தெரியாதா? அவருடைய ஆழம், நீளம், உயரம் எந்த அளவுக்கு தான் அவர் பாய முடியும் என்பது சினிமாவில் பாயிறது வேற, சினிமாவில் பல்ட்டி அடிக்கிறது வேற தெரியும். அதனாலே அவர் இன்னும் நண்பர். அவருடைய திட்டத்தில், அவருடைய பிளான்களிலே மாற்றம் வரும் என்றுதான் நான் இன்னும் நம்பிக்கொண்டிருக்கிறேன். இது முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சாச்சு, கூட்டணி கையெழுத்தாயாச்சு, பிரச்சாரத்துக்கு போயாச்சு, இப்பயும் மாற்றம் வரும்னு நம்ப முடியுமா? வேட்பாளர் தேர்வும் ஏங்க நாட்டில் எதுவும் நடக்கக்கூடும். இப்பொழுது ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகம் அழைப்பு கொடுக்கவில்லை என்றாலும் எப்படி மதிமுக அவருடைய தலைமை அவர் ஏற்றுக்கொள்ள முடியும்? வைகோனுடைய தலைமை அவர் ஏற்றுக்கொள்ள முடியும்? மதிமுக ஏத்துட்டு இருக்கு. ரெண்டு ராஜாக்கள் இருக்கிறாங்க. இப்ப யாரு அந்த பிரச்சனை இனி இல்லையா? இவர் தான் கிங், மத்தவங்க எல்லாம் கிங் மேக்கர் அப்படின்னு அவங்களே பிரகடனப்படுத்தி முதலமைச்சர் வேட்பாளர்னு அறிவிச்சுட்டாங்க. அதோட அர்த்தம் அது சொல்லும்போதே சிரிக்கிறீங்களே. ஓகே, நன்றி திரு பேராயர், உங்களுடைய நேரத்தை இந்த நிகழ்ச்சிக்கு ஒதுக்கி தந்தமைக்காக. திமுக தேமுதிக கூட்டணி அமைய வேண்டும் அப்படின்னு தொடர் முயற்சிகளை மேற்கொண்டு வருது பேராயர் திரு எஸ். சர்க்குணம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இன்னமும் கூட மாற்றத்துக்கான சூழல் இருக்கிறது அப்படின்னு திரு எஸ். சர்க்குணம் அவர்கள் நம்புகிறார். அது சரியான முடிவு அல்ல, மக்கள் நல கூட்டணியோட அவர் இணைந்தது அப்படிங்கிறது தொடர் கருத்தாக இருக்கிறது. தேங்க்யூ. முடிவை அவர் சொன்ன பிறகு ஆளே காணாம, அது ரொம்ப அது பரிதாபமா இருக்கு. மன்னரை காணோம், தேங்க்யூ. காணாம என்னன்னே தெரியலையே, இது நல்லாவா இருக்குது? தேங்க்யூ திரு எஸ். சர்க்குணம், உங்களுடைய கருத்துக்களுக்கு. திரு அந்தரிதாஸ், நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? பேராயர் திரு சர்க்குணம் அவர்கள் மீது எங்களுக்கு அளவு கடந்த மரியாதை உண்டு. நானும் ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவன் தான். அவருடைய மத போதனை என்பது கேட்க கேட்க கேட்பார் இனிக்கும் என்ற வகையிலே அவருடைய மத போதனைகள் உண்டு. ஆனால் ஒரு கட்சியினுடைய செயலாளர், மதிமுக பொதுச் செயலாளர் என்று சொல்லிவிட்டு அவரோடு ஏன் போய் சேர்ந்தார் என்றால் அவர் என்ன அப்படி சாவான பாவம் செய்து விட்டார் என்று நமக்கு தெரியவில்லை. இன்னொன்று, அவருடைய அரசியல் நடவடிக்கைகள் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் பெரும்பாலும் ஒரு கட்சியினுடைய சிறுபான்மை பிரிவு செயலாளரை போலத்தான் பேசிக் கொண்டிருக்கிறார். வழி தவறி போன நல்லாடு, மனம் திருந்திய மைந்தன், இப்படி மத போதனைகளுக்கு பயன்படுத்துகின்ற வார்த்தையை ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு பயன்படுத்துவது என்பதே தவறு. அது இல்லாம ஒவ்வொரு கட்சிக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அவர் ஏன் நீங்க வரலன்றது எப்படி கேட்க முடியும்? திமுகவுக்கு எப்படி வரலன்றது ஒவ்வொரு கட்சிக்கும் விருப்பம், அதை வெளிப்படையா வெளிப்படுத்தினார். தேமுதிக நிகழ்விலையும் கலந்துகிட்டு வெளிப்படுத்தினார். 2 முறை பேசினார், 3 முறை பேசினார். வரலன்னா அவர் சினிமா கிடையாது, பல்ட்டி அடிக்கிறது சொல்றது எந்த வகையில நியாயம்? அதாவது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு உண்டு. நான் என்ன சொல்றேன், ஒரு கட்சியிலிருந்து 4-5 பேர் போவது வருவது என்பது இந்த தேர்தல் காலகட்டங்களிலே திருவிழா மாதிரி, தேர்தல் திருவிழா இது. இந்த மிட்டாயை காமிச்சிட்டு குழந்தைய வாங்கிட்டு வர மாதிரி சில பேர் கூப்பிடுவாங்க. நான் இருக்கிற ஆவடியிலே நான் சொல்றேன், ஆரோக்கியம் சொல்லிட்டு ஒரு வழக்கறிஞர், செய்தி தொடர்பாளர்,
தேமுதிகவுடைய செய்தி தொடர்பாளர். அவரை நீக்கி கிட்டத்தட்ட 6 மாதம் ஆகிவிட்டது. அதே போலவே கனகராஜ் என்று மாவட்ட துணை செயலாளர், நான் இருக்கின்ற திருவள்ளூர் மாவட்ட துணை செயலாளர், அவரை நீக்கி அந்த கேப்டன் டிவியிலே 2 மாதம் ஆகிவிட்டது. அதுக்கு பிறகு அந்த நகரத்துடைய துணை செயலராக இருக்கின்ற முத்துராமலிங்கம் அவர்கள் கிட்டத்தட்ட பிஜேபிக்கு போய் அவரை கூட்டு வந்திருக்கிறாங்க. ஆக இப்படி இதுல இருந்து விலகி சென்றவர்கள் நீக்கப்பட்டவர்களாம் சேர்த்துக் கொண்டு ஒரு பெரிய கும்பல் வந்ததை போல காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். தேமுதிகவுடைய வடசென்னை மாவட்ட செயலாளர் சமீபத்து வரைக்கும் எந்த அளவுக்கு திரு விஜயகாந்தோட நெருக்கமா இருந்தாலும் நீங்கள் அறியாததால் திருவள்ளூர் வேட்பாளராக இருந்தார், வேட்பாளராக களமிறங்கிய ஒரு நபர். அப்படி இருக்கும்பொழுது வெறும் நீக்கப்பட்ட நிர்வாகிகள் மட்டும் சேரல, இந்த ஒரு நிர்வாகிகள் மத்தியில, தேமுதிக நிர்வாகிகள் மத்தியில திமுக கூட சேரணும் அப்படிங்கிற மனநிலை துளியும் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அந்த ஒரு எண்ணம் கணிசமான அளவுக்கு நிர்வாகிகள் மத்தியில இருந்திருக்க முடியாதா? அதாவது வந்த அன்னைக்கு வாழை இலையில சோறு, அடுத்த நாள் தையல் இலையில சோறு, 3வது நாள் முச்சந்தியில சோறுன்னு கிராமத்தில் சொல்லுவாங்க. அதாவது மதிமுக இருந்து கூட இப்படி போகணும் போது நாங்க மாவட்ட செயலர் போனபோது இப்படியே சொன்னாங்க. ஒரு காலகட்டத்தில் மொழிப்போர் தளபதினு சொன்னோம் எல்ஜி அவர்கள். அவர் திமுகவுக்கு போகும்போது தஞ்சாவூர்ல பாக்குறோம் 3வது ரோல தான் இருந்தாரு. செஞ்சி ராமச்சந்திரன் தரைப்படை தளபதினு சொன்னோம், அவர் திண்டிவனம் கூட்டத்தில் பார்க்கும்போது 2வது ரோல தான் இருந்தார். காரோட்டி கண்ணப்பன் எங்க கட்சியின் அவைத்தலைவராக இருந்த பொருளாளர், அவர் எங்க போனார்னே நமக்கு தெரியல. ஆக என்ன சொல்லுவாங்கன்னா, அஸ்திவாரத்தை அலட்சியப்படுத்திய எந்த கோபுர விதானமும் நிலைத்து நிற்பதில்லை. அவர்கள் பெரும்பாலானோ இல்ல அநேகமானோ திருப்பி மதிமுகவுக்கு வரல, வேற இயக்கங்களுக்கு போகல. அவனுடைய ஐடென்டிட்டி என்ன ஆச்சு? இங்க இருந்த போது அவனுடைய நிலை என்ன? அதாவது அஸ்திவாரத்தை அலட்சியப்படுத்தி எந்த கோபுரம் நிலைத்து நிற்க முடியாது. அதற்காக அந்த கோபுரத்தில் இருந்து விழுகின்ற சில கலசங்கள் அஸ்திவாரம் ஆகிவிடாது. அதற்காக கோபுரத்திற்கு எந்தவித பாதிப்பும் வருவார்கள். மென்மேக்கும் மென்மேகோ, மனிதர்கள் வருவார்கள் போவார்கள், நான் ஓடிக்கொண்டே இருப்போம் என்றது போல ஒரு இயக்கம் என்பது இயங்கிக் கொண்டே இருக்கும். அதற்கு பெயர் தான் இயக்கம். ஓகே, திரு சரவணன் அவர்களுடைய முதற்கட்ட கருத்தை கேட்க இருக்கின்றேன். தேமுதிகவுடைய மகளிரணி தலைவி ஒரு மாயவலை விரிக்கப்படுகிறது, இது இயல்பா நடக்கக்கூடியதல்ல, திட்டமிட்டு அவங்க அழைச்சிட்டு போறாங்க, ஏமாத்த பாக்குறாங்க அப்படின்னு குற்றஞ்சாட்ட வச்சிருக்காங்க. உங்களுடைய முதற்கட்ட பார்வை. அதாவது நம்ம பேராயர் எஸ்ரா சர்க்குணம் அவர்கள் எப்படின்னா ஒரு காமன் மேன், ஒரு தொண்டன், அவனுடைய உள்ள குமுறல்களை எப்படி வெளிப்படுத்துவாங்க ரொம்ப யதார்த்தமா, அதாவது ஒரு இதை பேசாம அப்படியே ஒரு இன்னசென்ட்டா என்ன ஃபீல் பண்றாங்களோ அதை சொல்லிட்டான். இதுதான் ஒரு சராசரி தேமுதிக தொண்டனின் மனநிலை இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு. இப்ப நீங்க பல்வேறு செய்திகள் பார்த்திருப்பீங்க. அதாவது தேமுதிக நிர்வாகி அல்ல, தேமுதிக திமுகவுடைய நலன் விரும்பியா அணி சேரணும். அவர் அப்படிப்பட்டவர் சொல்ல, அவர் ஒரு தேமுதிக தொண்டனின் மனநிலையை பிரதிபலிக்கிறார். ஒரு சாதாரணவனின் மனநிலையை, ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடியவனின் மனநிலையை பிரதிபலிக்கிறார்னு தான் நான் சொல்றேன். அந்த மனநிலை தேமுதிகவுடைய காஞ்சிபுரம் மாநாட்டில் வெளிப்பட்டதா கேட்கலையே. திரு விஜயகாந்த் கேட்கிறார், நான் கிங்கா இருக்கணுமா, கிங் மேக்கரா இருக்கணுமான்னு. கோஷம் என்ன கோஷம் வருது? கிங் மேக்கரா இருக்கணும் கோஷம் வருதா? இல்ல, மாப் சைக்காலஜின்றது வேற. ஒரு ரெஃபரண்டம் வச்சாங்களா? இல்ல அங்க ரெஃபரண்டம் வச்சாங்க. இல்ல அதுதானே ஒரு தலைவர் பேசும்பொழுது ஒரு உற்சாக வேகத்துல, உற்சாக மிகுதியில அப்படிதான் வச்சாங்க. நீங்க ஒரு ரெஃபரண்டம் வச்சு ஓட் போட வச்சு இத மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொன்னா இது எந்த கட்சியும் கூட்டணி இல்ல, அதுதான் சொல்றேன். அதனால நம்ம அதை பத்தி அவர்களுடைய விருப்பம்னு சொல்ல வேண்டாம். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு நான் சொல்ல விரும்புறேன். அதாவது இந்த இதற்கு முன்னாடி, அதாவது தேமுதிகவுடன் திமுகவுடன் உறவு அப்படின்னு சொல்லி கூட்டணி வரவிருக்கிறது அப்படின்னு ஒரு தகவல் வரும்பொழுது அதுல இருக்கக்கூடியவர்கள் பணம் கட்டுறாங்க, கொண்டு போய் அவங்களுடைய இதுல பணம் கட்டுறாங்க, இவ்வளவு பணம் கட்டினாங்க, அவ்வளவு பணம் கட்டினாங்கன்னு செய்திகள் தொடர்ந்து செய்தித்தாள்கள்ல வருது. கிடையாது, நான் தனித்து போட்டி அப்படின்ன உடனே செய்தித்தாள்கள் என்ன விதமான செய்திகள் வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, தேமுதிக அலுவலகம் மூடப்பட்டு இருக்கிறது, பணம் கட்டியவர்கள் பணத்தை திரும்ப கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு செய்தி ஊடகங்கள்ல வந்தது. இல்ல இது வந்தது, நான் சொல்றேன் இது சொல்றேன். சோ இது எப்படி இருக்கு அப்படின்னா, அதாவது அரசியல்னு சொல்லி பாத்தீங்கன்னா இட்ஸ் சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட், சிங்க் ஆர் ஸ்விம். அதாவது ஒரு தலைவன் அவனுடைய அபிலாஷைகளை மட்டுமே கணக்கில் கொண்டு தேர்தல் களத்திலேயோ இல்ல அந்த பொதுவெளியிலேயோ பயணம் செய்வார்களே, ஆனால் தொண்டர்களிடையோ அந்த 2ஆம் கட்ட தலைவர்களின் அவர்களுடைய ஆஸ்பிரேஷன்ஸ், அதாவது பேராயர் எஸ்ரா சர்க்குணம் தெளிவாக சொன்னார். என்ன சொல்லியிருக்காரு? ஒரு தொண்டனுக்கும் சரி, அந்த 2ஆம் கட்ட தலைவனுக்கும் சரி ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்கும். நம்ம அரசியலுக்கு வராங்கன்னா ஒரு பொது சேவை செய்யறதுக்காக வராங்க, மக்களுக்கு ஒரு செல்வாக்கோட இருக்கணும்னு சொல்லி வராங்க. அங்கே அவர்களுக்கு அங்கே எப்பொழுது அந்த பிரச்சனை வருகிறதோ, இது எனக்கு தெரியுது, இங்க போனா இவருடைய பலம் என்னன்னு எனக்கு தெரியும், இவர் போய் நான் தனியா நிக்கிறேன்னு சொல்லி சொன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி வரும்போது ஃப்ரஸ்ட்ரேஷன்.
அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனின் வெளிப்பாடு தான் வந்து வராங்களே தவிர இதுல திமுகவில் வந்து அவர்களை கூட்டு வந்து இங்க வந்து எங்க வழக்கறிஞர் அணி இல்லையா, இல்ல செய்தி தொடர்பாளர்கள் இல்லையா, இல்ல வழக்கறிஞர்கள் இல்ல, யார் இல்லை திமுகவில்? இவர்கள் வந்து எங்க என்ன ஆக போகிறது? அவர்கள் வருகிறார்கள் அப்படின்னும் போது அவர்களை அரவணைக்கிறோம், அவ்வளவுதானே தவிர இது மாயவலை. இவ்வளவு பர்சன்ட் தாக்குறாங்களே, 9 எம்எல்ஏ போனாங்களே, அப்ப என்ன செய்து கொண்டிருந்தார் விஜயகாந்த்? கணவன் மனைவிக்கு வந்து கிங் ஆகுவதுதான் முக்கியமாக இருக்கிறதே தவிர ஒரு 9 எம்எல்ஏவை தக்க வைக்க முடியவில்லை அல்லவா? ஜெயலலிதாவை நோக்கி இப்படி ஒரு குற்றச்சாட்டை வீசினார்களா? மாயவலை விரித்தார்கள் என்று சொன்னார்களா? கடுமையான தாக்குதலை ஜெயலலிதா திராவிட முன்னேற்ற கழகம் கூட இப்படி எம்எல்ஏக்கள் வந்து வளைக்கிறாங்க அப்படின்னு அதுல ஒரு தார்மீகமான உரிமை இருக்கிறது. எப்படின்னா எம்எல்ஏ வந்து எதுல ஜெயிக்கிறாங்க? விஜயகாந்த் கட்சியில நின்று ஜெயிக்கிறாங்க. 2 வருஷம் கழிச்சு எனக்கும் விஜயகாந்துக்கு எந்த சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எங்க அம்மா தான் புரட்சி தலைவி அப்படின்னு சொல்லி அவங்க கால் கிட்ட போய் நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பதவியை வந்து கடைசி வரை உரிந்து விட்டு இன்னைக்கு போய் நான் வந்து பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து அரசியலில் அது ஒரு வெட்கக்கேடான சம்பவம். தேர்ந்தெடுக்கப்பட்டார் உங்களுடைய பொதுக்குழு அதிமுக எம்எல்ஏக்கள் திமுக தலைவரை அது போல முந்தைய ஆட்சியில சந்திக்கலையா? இல்ல சந்திச்சிருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த பர்டிகுலர் எம்எல்ஏ மேலதான் அந்த குற்றச்சாட்டுன்னு சொல்லி சொல்றேன். இந்த 9 பேர் போனாங்க, அந்த 4 வருடங்கள் அவங்கள பத்தி எதுவுமே பேசல. அதற்கு எந்த முயற்சிகள் எடுத்தாங்க இவங்க? கட்சியில எம்எல்ஏ வந்து மு கண்ணப்பனையும் சம்பா ராமகிருஷ்ணன் சேர்த்தாங்க. எந்த அடிப்படையில் சேர்த்தாங்க? ஒரு கட்சியில போகும்போது பரிதி இளம் எழுதியும் அதுக்கு பிறகு வந்து நெப்போலியனும் ஏன் முல்லை வந்து வெளியே போகும்போது என்ன சொன்னாங்க? திமுகவை நிர்ணயிக்கின்ற அந்த திறமை வந்து ஸ்டாலினுக்கு இல்லைன்னு சொன்னாங்க. அதை இவங்க ஏத்துக்குவாங்களா? இந்த கட்சியிலிருந்து போனதை சொல்றாங்களே, உங்க கட்சியிலிருந்து போனவங்க சொன்னாங்களா? அது நீங்க ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். அதாவது வந்து இதை போன்ற சம்பவங்கள் வந்து ஒரு கட்சியில மட்டுமே நடக்கிறது இல்ல, பரவலாக எல்லா கட்சியிலுமே நடக்கிறது. திமுகவில் இருந்து வந்து வெளியே சென்றிருக்கிறார்கள். அதற்காக திமுக வந்து உடனே அவர்கள் மாயவலை விரிக்கிறார்கள், திமுகவை அழிக்க நினைக்கிறார்கள், எங்களை அழிக்க நினைப்பதுதான் ஒரே குறி என்று ஒரு கூப்பாடு போட்டது கிடையாது. எதையுமே we will take it on face value. நடந்து கொண்டே திட்டமிடப்பட்டதல்ல. அந்த விலகி வருபவர்கள் திமுகவை நோக்கி வருகிறார்கள், அவர்களை அரவணைக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. திருவிவாதத்தில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய திரு சரவணன், அதே போல மதிமுகவுடைய திரு அந்தரிதாஸ், அரசியல் ஆய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி மற்றும் பேராயர் திரு எஸ் சர்க்குணம் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். நான் திரு ரவீந்திரன் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது, இது ஒரு மாய விலை விரிக்கப்பட்டிருக்குங்கிறது தேமுதிகவுடைய சார்ஜ் இல்ல, வந்தார்கள் அரவணைத்தோம் அப்படின்னு திமுக சொல்கிறது. உங்களுக்கு எப்படி படுகிறது? விஜயகாந்த் இஸ் மோர் கன்சர்ன்ட் அபவுட் ஹிஸ் இமேஜ். அவருக்கு இமேஜை பற்றி தான் அவர் ரொம்ப கவலைப்பட்டு அரசியல் பண்ணுவாரு. அந்த பாதை தான் பார்த்தோம். ஒரே ஒரு வேறுபாடு, அது வேறுபாடு தான். நம்ம அதனால தான் அக்மார்க்கு கலப்படம் நான் பேசிட்டு இருக்கிறேன். 41 சீட்டு அதிமுக தலைமையிட்ட வாங்கி அதிமுக தலைமைக்கு மைனர் பார்ட்னரா போனது மட்டும்தான் அவரோட ஒரு வேறுபாடு. மற்றபடி எல்லாமே ஒரு தனிச்சு நின்னாரு அல்லது மெஜாரிட்டி சீட்ல நின்னாரு. இப்ப கூட அவர் என்ன பண்ணாருன்னா, நம்ம எல்லாரும் என்ன நினைச்சோம்னா, என் போன்றவங்க என்ன நினைச்சாங்கன்னா, மக்கள் நல கூட்டணியை பயன்படுத்தி திமுக அதிக சீட்டை பெற்றுவாரு. ஏன்னா 2011 தான் அவரு தன்னோட விரதத்தை முடிச்சிட்டு ஜெயலலிதாவை ஏத்துக்கிட்டாரு, அதே மாதிரி கருணாநிதி ஏத்துக்கிடுவாரு நான் எல்லாம் கருதுனேன். ஆனா அவர் இமேஜை பற்றி கருத்துல கொண்டு மக்கள் நல கூட்டணி கிட்ட 124 சீட்டை பெறக்கூடிய அளவுக்கு அவரு ரொம்ப ராஜேந்திரத்தோட அரசியல் பண்ணி மக்கள் நல கூட்டணி எல்லாம் நினைச்சாங்க, நாங்க மக்கள்லாம் எங்களுக்கு பெரிய அளவுல பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணுவாங்க, புரட்சி உண்டு பண்ணுவாங்க. நீங்க சொல்லும் போது ரிசல்ட் ஓரியன்டட் இல்ல அப்படிங்கிறீங்க? இல்ல, நிச்சயமா இஸ் மோர் கன்சர்ன்ட் அபவுட் ஹிஸ் இமேஜ் ஒன்லி. ஏன்னா அவர் பொலிட்டிக்ஸ்ல வந்து ரிசல்ட் பாத்துக்கணும்னா 2000 இப்போ இந்த ராஜ்யசபா எலெக்ஷன்ல அவர் நினைச்சிருந்தாருன்னா திமுக ஆதரிச்சுட்டு அடுத்த எலெக்ஷனை வந்து அவரே எடுத்திருக்கலாம், அவருக்கு ஒரு ராஜ்யசபா கிடைச்சிருக்கும். அந்த ரிசல்ட் அவர் பார்க்க விரும்பல அவரு. சோ இப்படி பல இதுகளை வந்து அவருக்கு இமேஜ் ஓரியன்டா தான் போயிட்டு இருக்கிறாரு. இதுல என்ன பண்ணாருன்னா, இப்போ கம்யூனிஸ்டுகள் ஃபர்ஸ்ட்லயே வந்து மாற்று அணிங்கிறதுல தெளிவா நின்னுட்டாங்க. இவர் வந்து மாற்று அணிங்கிறத தெளிவா சொல்லல. கட்சிக்காரர்கிட்ட பணம் வாங்கும் போது ஒரு தோற்றத்தை கொடுத்தாரு. திமுக தெளிவா சொல்லணும்னு சொல்ல முடியுமா? அவர் முன்பு செய்ததுனால கம்யூனிஸ்ட் அளவுக்கு பாமக அளவுக்கு தெளிவாக சொல்லவில்லை. இல்ல, கம்யூனிஸ்ட் அளவுக்கு பாமக அளவுக்கு தெளிவாக சொல்லவில்லை. திருமதி பிரேமலதா பல சொல்றேன், அது கம்யூனிஸ்ட் அளவுக்கும் பாமக அளவுக்கும் தெளிவாக இல்லை. அவங்க கன்ஃபியூஷன் இருந்து ஒரு ஆம்பிகுவிட்டி இருந்தது, நிச்சயமாக இருந்தது. அவங்க ஒரு இதுக்கு வந்து இவருக்கு என்ன கல்யாண போட்டாலும் கர்நாடக போய் என்ன சென்டிமெண்ட் என்ன வேண்டி கிடக்கு? அரசியல் ரீதியா தமிழகத்தின் நல்லம்னா எல்லா கட்சி தலைவர்களும் பாஜக வந்தது, என்ன சொல்ல போனா முஸ்லிம் இயக்கங்கள் வந்தன, டெல்லிக்கு போன பாமகவும் கம்யூனிஸ்ட் கிங் மேக்கராங்கிற கொஸ்டின் ஏன் வருது? கிங் தான் நான் என் தலைமை தான் சொல்லிருக்கலாமே. அப்போ ஒரு ஆம்பிகுவிட்டி இருந்தது. அந்த ஆம்பிகுவிட்டியின் அடிப்படையில தான் இவங்களுக்கு வந்து டெபாசிட் வந்து எக்கச்சக்கமா குவிஞ்சது, அதுல சந்தேகமே இல்ல.
இன்னும் மட்டும் இல்ல, இப்ப இவங்க இன்னொரு ஆங்கிள் என்னன்னா உள்கட்சி சம்பந்தப்பட்ட இதுகள். ஒரு அரசியல் இயக்கத்துல வந்து விஜயகாந்த் அந்த கட்சியில வந்து பிரேமலதாவோட முக்கியத்துவம் அதிகமாகுது. அப்படி முக்கியத்துவம் அதிகமாகும் போது தலைமை ரெண்டாவது எல்லா கட்சியிலுமே அது இருக்கக்கூடிய வருது. அதுல நமக்கு இடம் என்ன? இப்ப வந்து ஒரு அரசியல் கட்சி வந்து கூட்டணி மாறுறாங்கன்னா ஏன் மாறுறாங்க? பிஜேபியில கூட்டணி வைக்கிறாங்க, கம்யூனிஸ்ட்ல கூட்டணி வைக்கிறாங்க. தங்கள் முக்கியத்துவம் சம்பந்தமான ஒரு விஷயம், அந்த முக்கியத்துவம் சம்பந்தமா ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு அரசியல் கட்சிக்கு உரிமை இருக்கும் போது அரசியல் கட்சியோட மாவட்ட செயலாளருக்கும் அந்த உரிமை இருக்குது. அப்போ அவர் வந்து தேமுதிகவில் தொடர்வதை விட திமுகவில் போறது தனக்கு முக்கியத்துவம் வந்து அவர் கருதி இருக்கலாம். இது எந்த கட்சி அவர்கள் கரியது அப்படின்னு நீங்க கருதுறீங்களா? இல்லாட்டி இவங்க சார்ஜ் பண்ற மாதிரி திட்டமிட்டு அழைச்சு கூட்டு வந்தாங்க, திட்டமிட்டு ஒரு ஆர்கனைஸ்டா உங்களுக்கு தோணலையா? திட்டமிட்டு அழைச்சு கூட்டிட்டு வந்துட்டோம்னா ஆளுங்கட்சியான அதிமுக திட்டமிட்டா 9 பேர் போனாங்க, அந்த மாதிரி பட்டதான் வாய்ப்பு அதிகம். இப்போ இதுல திட்டமிடலுங்கிறதுக்குள்ள ஆனா வர்ற வாய்ப்பை பயன்படுத்திக்கிறாங்க. எந்த அரசியல் கட்சியும் பயன்படுத்தி தானே ஆக வேண்டும். எந்த அரசியல் கட்சியும் பயன்படுத்த மாதிரி வர்ற வாய்ப்பை பயன்படுத்திருக்காங்க. அப்புறம் இவரு அந்திரிதாஸ் சொன்னாரு, கண்ணப்பன் செஞ்சி ராமச்சந்திரன் ஒண்ணு வரலன்னு சொன்னாங்க. உண்மை, வைக்க விட்டு போன அவங்க எல்லாம் ஒண்ணு வரல. ஆனா வந்தவங்களும் இருக்கிறாங்க. TK இளங்கோவன், மைதீன் கான், தங்கவேல் போன்றவங்களும் பொறுப்பெடுத்தாங்க. எப்படி ஒரு அரசியல் கட்சி தலைமைக்கு சுயநலம் இருக்கிறதோ அதே மாதிரி அரசியல் கட்சியில் உள்ள இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கும் சுயநலம் இருக்கத்தான் செய்யும். அரசியல் கட்சி தலைமைக்கு கட்டுப்பட்டு பேசக்கூடியவர்கள் அரசியல் கட்சி தலைமையின் சுயநலத்தை டிஃபெண்ட் பண்ணியே பேசுவார்கள். ஏனால் அது அவர்களுக்கு நிர்பந்தம். பேராயர் திரு எஸ்ரா சர்க்குணம் சில கருத்துக்களை சொல்ல முன்வரார். Then I will come to Mr. அந்திரிதாஸ். பேராயர், உங்களுக்கு சில கருத்துக்களை சொல்ல விரும்பினீங்க. Go ahead திரு எஸ்ரா சர்க்குணம். பேராயர், உங்களுடைய கருத்து சொல்லுங்க. சில கருத்துக்களை சொல்ல முன்வந்தீங்க. You wanted to express something. Go ahead. அதாவது மொத்தத்தில் தமிழகத்திலே ஒரு பெரிய குழப்பமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நல்லவர்கள் வல்லவர்கள் ஒருங்கிணைந்து ஒரணியிலே இருந்தால் நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய துடிக்கிறவர்கள் இதை அதுமிக்கவரை எதிர்பார்க்க முடியாது என்று சொல்லிதானே எல்லோரும் அந்த கட்சியை எதிர்த்து பேச ஆரம்பித்தார்கள். அப்பேற்பட்ட சூழ்நிலையிலே எதிர்த்து பேசியவர்களெல்லாம் ஒரணியிலே வர வேண்டும் என்று சொன்னால் அது திமுகவுடைய தலைமையில் தானே வர வேண்டும். இன்று அம்மையார் அவர்களை, ஜெயலலிதா அம்மையார் அவர்களை வெளியேற்ற வேண்டும் என்று சொன்னால், அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் மீண்டும் தொடர்ந்து இப்பேற்பட்ட செயல்படாத ஒரு ஆட்சி தமிழகத்தில் இருக்கக்கூடாது என்று சொன்னால் திமுக தலைமையில் தான் அனைவரும் ஒருங்கிணைய வேண்டும். இந்த கருத்தை விட்டு விட்டார்களே. லெசர் ஆஃப் தி ஈவல். நீங்க இதுல எதை செய்ய வேண்டும்? இப்போ எல்லா தமிழ் மக்கள் முன்பாக இருக்கின்ற ஒரே ஒரு எண்ணம் எல்லாரும் சொல்லுகிறார்கள். எல்லா அமைப்புகளும் எல்லா கட்சிகளும் சொல்லுகிறார்கள், இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. அப்படி இருக்கும் பொழுது ஒருங்கிணைந்து செயல்பட்டால் என்ன, யார் ராஜாவா இருந்தாலும் இப்ப திமுகவோடு சேராத கட்சிகள் அதிமுக மட்டுமல்ல திமுகவும் ஆட்சிக்கு வரக்கூடாத கட்சின்னு சொல்றாங்க. அது முன்பு ஏற்பட்டதில்லை இந்த அளவுக்கு. அதாவது நீங்க இருக்கிறதுல இப்ப லெஸ்ஸராவது ஈவல், இப்ப அதாவது தவறு செய்யாத கட்சிகள் நாட்டில் இல்ல. ஒரு வீட்டுல 4-5 பிள்ளைகள் இருக்குன்னா தவறு செய்யாத பிள்ளைகளே இல்லை. அதே போல ஏதோ சொல்லிலோ செயலிலோ அவருடைய நடைமுறையிலோ தவறுகள் செய்திருக்கலாம். ஆனால் இப்படி ஆட்சியில் இருக்கும்போதே ஜெயிலுக்கு 2 தடவை போன ஒரு அம்மையாரை மீண்டும் அவர்கள் தலைக்கு மேலே கத்தி தொங்கிக் கொண்டிருக்கிறது. இப்பேற்பட்டவர்களை தெரிந்தெடுத்து வைத்து இது என்ன விதமாக இருக்கும்? அலங்கோல ஆட்சியாக இருக்காதா? ஆகையினாலே ஏன் இதில் ஒருங்கிணைதல் யார்? என்ன சிரமம், என்ன கஷ்டம்? பேச வேண்டிய நேரமா இது? இல்ல, அந்த சமயத்துல இந்த குற்றச்சாட்டு இருக்கும்போது திமுக மேலும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது, 2G வழக்கு நடந்து கொண்டிருக்கிறதுன்னு தனியா இருக்கக்கூடிய கட்சிகள் சொல்றாங்க. அதெல்லாம் அந்த கழகத்தை சேர்ந்த கட்சியை சேர்ந்த ஒரு சிலர் மேல் இருக்கின்றது. தலைமை மேல் இல்லையே. இப்ப டாக்டர் கலைஞர் மேல இல்லையே, அல்லது தளபதி அவர்கள் மேல் எந்த விதமான கேஸ் இல்லையே. ஒரு மாதத்தில் என்ன நடக்குமோ, தேர்தலுக்கு முன்னாலே ஊழல் என்கின்ற கத்தி ஆளும் கட்சிக்கு மேலும் மாத்திரமல்ல ஆண்ட கட்சிக்கு மேலும் இருந்து கொண்டிருக்கிறது. அவர் சொல்றாரு கலைஞர் மேலே ஸ்டாலின் மேலே இல்லையா. நேற்றுக்கு முன்னாடி நாங்க அதான் சொன்னோம், சாதிக் பாஷாவுடைய மர்மம் இருக்கிறது, அவருடைய வாக்குமூலம் தெளிவாக இருக்கிறது. பாவ்லா அவர்கள் ஸ்டாலினை சந்தித்தார்கள். ஆகவே அதுல ஆதாரம் அவர் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. சாதிக் பாஷா வாக்குமூலம் கொடுத்திருக்காரு.
ஜனவரி 23 வாக்குமூலம் வாக்குமூலம் கொடுத்துக்கிறாரு. ஒரு வழக்கறிஞர் வைகோ கிட்ட கொடுத்தாரான்னு கேட்கிறாரு. ஆதாரமற்ற நான் கேட்கிறேன், ஐயா சொன்னாங்க குற்றச்சாட்டுகளை வந்து சுமத்தக்கூடாது, ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சுமத்தக்கூடாது. தேர்தல் ஆணையம் சொன்னாங்க. அவர் மேல வழக்கு இருக்கா? கொள்கை பரப்பு செயலர் ராஜா வந்து அவங்க கட்சி கிடையாதா? மகளிர் அமைப்பாளர் அவங்க கட்சி கிடையாதா? அதுக்கெல்லாம் அவங்க தார்மீக பொறுப்பு ஏத்துக்க மாட்டாங்களா? அதாவது எப்படி பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு பத்திரிகையாளர் ஒரு கேள்வியை கேட்கிறாரு. நீங்க 1500 கோடி வந்து EDMK கிட்ட வாங்கிட்டு வந்தீங்க, அதை கேட்க அதைக்கு வந்து பதில் சொல்ல கூட வந்து தெம்பல்ல ஓடுறாங்க. இதை பத்தி பாத்துட்டு பேசுறவங்க அடுத்தவரை பத்தி பிரதமரை சந்தித்தவர். நான் என்ன சொன்ன ஐயா, நான் இதுக்கு பதில் சொல்ல ஆளுங்கட்சியை அகற்றுவதுதானே எல்லாருடைய குறிக்கோள் கிடையாது. ஆண்ட கட்சியும் அகற்ற வேண்டும், ஆளுங்கட்சியும் அகற்ற வேண்டும். என்னை எதிர்ப்பவர்களாம் பயங்கரவாதிகள் சொல்லிட்டு ஒபாமா சொன்ன மாதிரி பேயை பிடிக்கவில்லை என்பதற்காக பிசாசிடம் வந்து போய் குடுத்தம் செய்ய முடியாது. ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை மாற்றாகாது. நான் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொன்னார்கள், கடந்த 3 மாதம் அவர் மீது எனக்கு ரொம்ப மரியாதை உண்டு. அவரை போன்றவர்கள் அரசியல் விமர்சகர்கள் கடந்த 3 மாதமாக என்ன சொன்னார்கள், இதே மாதிரி தொலைக்காட்சி வாரத்தில் VCK நிக்காது, மக்கள் நல கூட்டணியிலே VCK நிக்காது. இவரை மாதிரி சிபிஐ வந்து தாப்பாண்டியன் மூலமாக பேசி அதிமுக போயிடும் சொன்னாங்க. தேமுதிக வந்து எந்த கட்டத்திலே வந்து திமுக தான் போவோம், 2வது ஆப்ஷன் தான் பிஜேபி சொன்னாங்க. இன்னைக்கு மக்கள் நல கூட்டணிக்கு வந்து இவர்கள் சொல்கின்ற வாதங்கள் எல்லாம் 3 மாதமாக கருத்துக்கள் மாறுபடலாம். பிரதான கேள்வி என்னன்னா, இன்னைக்கு தொண்டர்கள் விரும்பி போறாங்க. இன்னைக்கு மாவட்ட செயலாளர்களை திமுக இருக்கணும்னா இன்னைக்கு முக்கியமா ஒரு 7-8 மாவட்ட செயலாளர்கள் தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்றா இன்னைக்கு பொதுவாக அறியப்படக்கூடியவங்களை ஒன்றன் பின் ஒன்றா நீங்க கூப்பிட்ட ஒருவரா நீங்க கூப்பிட்டா நீங்க சொல்லலாம். இது வந்து ஒரு முதல்ல ஒரு நாள் இன்னைக்கு வந்து எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மெம்பரா இருந்த ஒருத்தர் சேர்றாரு, கன்னியாகுமரியில இருந்து ஒருத்தர் சேர்றாரு, வடசென்னையில இருந்து ஒருத்தர் சேர்றாரு. இது திட்டமிட்டதா அந்த ஒரு பேட்டர்னே தெரியலையே. அதாவது கலைஞருக்கு வந்து முயலுடன் ஓடிக்கொண்டே நாயை வேட்டையாடக்கூடிய மிகப்பெரிய திறமைசாலி. அவரை பொறுத்தவரை ஒன்று உறவாடி கெடுப்பார், உடைத்து கெடுப்பார். இதுதான் கடந்த காலத்துல முஸ்லீம் லீக் உடைச்சிருக்காரு, தமாக உடைச்சு, காங்கிரஸ் உடைச்சிருக்காரு, மதிமுக உடைக்க முயற்சி பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் பல கட்சிகள் PMK உடைக்கிறாரு. மரியாதைக்குரிய தீரன் அவர்களை கொண்டு PMK உடைத்தார். இப்படி உடைப்பது அல்லது உருக்குலைப்பது அல்லது என்று சொன்னால் உறவாடி இப்படித்தான் அவருடைய அணுகுமுறை இருந்திருக்கிறது. தேமுதிக வராது என்று தயங்கும் பொழுது அவர்கள் மாவட்ட செயலாளர்கள் அணுகி யார் யார் என்று சரியான நிலைமையில் இல்லை என்பதை அவர்கள் ஏற்கனவே ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். அவர்கள் தலைமை மேல அதிருப்தியில வெளியில போனார். அப்ப அதை சொல்ல முடியுமா, யாரோ ஒருத்தவங்க உடைச்சாங்க கட்சி அப்படின்னு? அப்படி ஒரு கருத்தை பதிவு எல்லாம் எழுதிட்டாங்க சார். இது பேரலல் ஸ்பிளிட், அது வந்து ஒரு முக்கியமான ஸ்பிளிட்ங்கிறத நான் ஏத்துக்கிறேன். அவருக்கு there was a disenchantment, தலைமை மேல மாற்று கருத்து வராரு. அதுபோல இப்போது தேமுதிக தலைமை மேல அந்த முடிவு மேல மாற்றுக்கருத்து கொண்டவர்கள் வெளியில வராங்க. எல்ஜியும் செஞ்சியும் வந்து பிரியும் பொழுது சேலத்துல ஒரு மண்டபம் முடிச்சு அதுல வந்து திமுக ஆட்கள்லாம் மதிமுக வேஷ்டி கட்ட வச்சு என்னென்ன பண்ணாங்க எல்லாருக்கும் எங்களுக்கு தெரியும். அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் அப்டேவிட் கொடுத்தாங்க. அந்த அப்டேவிட் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது தேர்தல் கமிஷனுக்கு முன்னாடி போகும்போது அதை வாபஸ் வாங்கி அப்டேவிட் வந்து போகஸ். இப்படி பிளான் பண்ணி பண்ணுவாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்ல பிளான். உங்களுக்கு எந்த முகாந்திரத்துல இந்த தேமுதிகவுடைய சில நிர்வாகிகள் மாறத வந்து பிளான் கருது? தேர்தல் திருவிழா இதெல்லாம் சகஜம் சார். எந்த கட்சியில இருந்து போட நீங்க சொல்லுங்க, நான் லிஸ்ட் தர்றேன்.
எல்லா கட்சிகளுக்கும் போயிருக்காங்க, அதிமுக போயிருக்காங்க. உங்க காங்கிரஸ் கட்சியில இருந்த ஒரு வழக்கறிஞர் பிறகு பிஜேபியில் இணைந்து உங்க கட்சியில இன்னைக்கு ஒரு விஷயம். தேமுதிக என்பது கேப்டன் விஜயகாந்துக்காக உருவாக்கப்பட்ட கட்சி, மதிமுக என்பது வைகோவுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி. அது மாதிரி திமுக சொல்லுவாங்க வைகோ போனாரு, எம்ஜிஆர் போனாரு, அழகிரி போனாரு, போச்சாடுவாங்க. அதே மாதிரி தான் எல்லா கட்சியும். அந்த வார்த்தை தான் திரு ரவீந்திரன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இது வந்து ஒரு லீடர்ஷிப் பார்ட்டி. நீங்க அதிமுக மாதிரி திமுக மாதிரி தேமுதிகவும் திரு விஜயகாந்தை மையப்படுத்திய ஒரு கட்சி. சில மாவட்ட செயலாளர்கள் போவதோ சில நிர்வாகிகள் போவதோ அது வந்து கட்சியை பலவீனப்படுத்திடுமா என்ன? நிச்சயமா வந்து இந்த கருத்துல ஒரு பழைய ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புறேன். நாவலர் நெடுஞ்செழியன் திராவிட இயக்கத்தின் மூத்த தலைவர், ஐம்பெரும் தலைவர், திராவிட இயக்கத்தின் மொத்த உருவமே அவர் தான். அவர் வந்து திமுக கழகத்தோடு வெளியேறாரு. அப்போ குமரியானந்தம் சொல்றாரு, எம்ஜிஆர் போனதும் வந்து திமுக மீதி இருக்கக்கூடிய திமுக கருணாநிதி தான், இனிமேல் யார் போனாலும் அவங்க கைப்பையும் அவங்களும் தான் போவாங்க, அவங்க பகல்ல பார்த்தா கூட அவங்க நிழல் அவங்க கூட போகாது. அந்த அளவுக்கு திராவிட இயக்கத்தின் தம்பி வா தலைமை ஏற்கவா இன்னும் அண்ணாவால் கௌரவிக்கப்பட்ட நெடுஞ்செழியனை பற்றி குமரியானந்தம் அவர் இது பண்ணாரு. அந்த மாதிரி திராவிட இயக்க மூத்த தலைவர், திராவிட இயக்கத்தின் உருவமாக இருந்தவருக்கு வந்து 501 ஓட்டுகள் தான் இங்க கிடைச்சு மேலாப்பூர். ஆக வந்து திமுக ஒரு ஆர்கனைஸ்ட் பார்ட்டியோட பவர்ஃபுல் லீடர் கருணாநிதினாலும் அதுவும் ஆல்மோஸ்ட் சிங்கிள் பர்சன் பார்ட்டி தான். விஜயகாந்த் பார்ட்டி சிங்கிள் பர்சன் பார்ட்டி தான், ஜெயலலிதா பார்ட்டி சிங்கிள் பர்சன் பார்ட்டி தான். சோ இதனால இவங்க போறதுனால அந்த கட்சிக்கூட வாக்குல ஒன்னும் பெரிய சேதாரம் வந்துராது. ஆனா அந்த வாக்கு எவ்வளவு இருக்குங்கிறதுல வேற விஷயம். அந்த இவர்கள் போறதுனால மதிமுகவுக்கும் சரி தேமுதிக சரி அல்லது திமுக சரி, இவர் யாரு ஒருத்தர் போனார மதிமுக தேமுதிக சேர்ந்தார், அது போனால திமுகவுக்கு இந்த பாதிப்பு வராது. You have something to add? Yes. Yes. அதாவது அதுதான் சொல்றேன் இல்லையா, ஏற்கனவே சொன்னதுதான். அதாவது ஒவ்வொரு அரசியல் கட்சியிலும் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய சொந்த சுயலாபத்தை கருத்தில் கொண்டு நிலவி வரும் அரசியல் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு, அதாவது பாத்தீங்கன்னா எவ்ரி மேன் ஃபார் ஹிம்செல்ஃப் தான். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சுயநலம் தான் வந்து முதல்ல நிக்கும். யாரா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அவனை சேவ் பண்ணிக்கணும், அவங்களோட சேஃப் கார்ட் பண்ணிக்கணும். அவர்களுக்கு வந்து அவர்களுடைய சொந்த இதுல வந்து எது சரியாகப்படும், நம்ம எந்த கட்சியில போய் சேர்ந்தா எது இதாக வரும், நம்மளுடைய ப்ராஸ்பெக்ட்ஸ் எது நல்லா இருக்கும்னு சொல்லி பார்த்து முடிவு செய்து அவர்களாக எடுக்கக்கூடிய முடிவு. இதுல வந்து ஸ்பிளிட் என்ஜினியர் பண்றதுக்கு, அதுதான் சொன்ன மாதிரி திமுக ஒன்றும் அவ்வளவு மோசமான நிலையை அடைந்து விடவில்லையே. போய் தேமுதிக மாவட்ட செயலாளர் கூட்டு வர, செய்தி தொடர்பாளர் கூட்டு இந்த குற்றச்சாட்டே வந்து மிகவும் அற்பத்தனமாக இருக்கிறது. மதிமுக உங்களோட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு சூழ்நிலை இந்த வரைக்கும் அந்த ஒரு யாரும் அங்கிருந்து விலகிடல. ஆனா அவங்க ஒரு பகிரங்கமா தன்னுடைய நிலைப்பாட்டை எடுக்கிற பிறகு பல மாவட்ட செயலாளர்கள் விலகுறாங்க, திரு சோமு விலகுறார், ஜோயல் விலகுறார். அதுக்கு முன்பு அந்த முடிவு எடுக்கல, அந்த கட்சிக்கு விவாதிக்கப்படுற தருணங்களையும் முடிவு எடுக்கல, பகிரங்கமா அறிவிச்சோன்ன இது வருது அப்படின்னு. இல்ல பேட்டர்ன் இல்ல, அதுதான் சொல்றேன். இதுல பேட்டர்ன், இதுல என்ன பேட்டர்ன் அப்படின்னா, அனைவரின் ஒருமித்த கருத்து, மக்களின் கருத்து, அங்க இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்களின் கருத்து என்ன அப்படின்னா, திமுகவுடன் தான் கூட்டணி சேர வேண்டும், அடுத்து ஆட்சியை பிடிக்க போவது திமுக தான். அப்படி இருக்க பட்சத்தில் இதுல வந்து நம்மளுடைய நண்பர் ஜோயல் வந்து அருமையாக சொல்லியிருந்தார். அதாவது வந்து ஜூலை மாதம் வந்து ஒரு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடக்குது மதிமுகவில். அதுல நண்பர் ஜோயல் கலந்துக்கிறார், அவர் ஒரு மாவட்ட செயலாளராக கலந்துக்கிறாரு. கலந்துக்கும் போது என்ன சொல்றாங்க, அனைவரும் மாவட்ட செயலாளர்களும் வந்து என்ன சொல்றாங்க, திரு வைகோ அவர்கள் வந்து திமுகவுடன் நாம் கூட்டணி வைக்கணும்னு எல்லாம் வந்து கரவொலி எழுப்பி ஸ்வீட்ஸ் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வந்தாங்களாம். ஒரு வார காலத்துல அதுக்கப்புறம் வந்து மாற்றம் ஏற்பட்டு, இல்ல நான் திரு வைகோ அறிவிக்கிறாரா? ஆமா, அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தவறு சார். அவர் சொல்லட்டும், என்னோட கருத்தை சொல்ல விடுங்க. ஜோயல் உடைய கருத்தை நான் சொல்றேன். அவர் வந்து ஜூனியர் விகடன்ல பேட்டி கொடுத்திருக்காரு. அந்த பேட்டியின் சாராம்சத்தை நான் உங்களுக்காக சொல்றேன். அந்த பேட்டியில அவர் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஒரு வாரம் கழித்து திரு வைகோ அவர்கள் என்ன சொல்றாரு, நம்ம வந்து மக்கள் கூட்டணி அமைக்க போகிறோம், திமுகவுடன் நாம் போகவில்லை, இது வந்து அதிமுகவுக்கு சாதகமாக இருக்குமே, அதிமுக ஜெயிக்கட்டுமே அப்படின்னு சொன்ன அந்த ஒரு காரணம் வந்து, அந்த ஒரு காரணம் அவர் சொல்லியிருக்காரு, ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது, அவர் சொல்லியிருக்காரு. அந்த ஒரு காரணத்தினால வந்து மனம் வெறுத்து போய் அனைவரும் வெளியா, அதே சேம் திங் இவ்வாறு அதிமுகவின் பி டீமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த மக்கள் நல கூட்டணி வைகோ இவர்கள் கூட போய் இவர் விஜயகாந்த் சேர்ந்த உடனே அங்க என்ன ரியாக்ஷன் நடந்ததோ அதே ரியாக்ஷன் இங்கேயும் நடக்குது. சிறுதாவூர்ல பாலம் பாலமாக பெட்டி பெட்டியா போச்சு, நான்
கொடுத்து வழக்கு உங்க மேல போடல, நீங்க தான் பிடிஎம். இன்னொன்னு சொல்றேன், அந்த கூட்டத்தில் நானும் இருந்தேன். சும்மா வந்து கலைஞர் பாணியில சொன்னோம்னா இது ஜமக்காலத்தில் வடிகட்டிய போய் ஆகஸ்டே சொல்லிடுறாரு மக்கள் நல கூட்டணி தான் சொல்லிட்டு. அந்த எல்லா கூட்டத்திலும் நானும் இருக்கேன். நான் தீர்மான குழு செயலாளர், தலைமை நிலை செயலாளர் நானும் ஒருத்தன். சும்மா இப்படி எல்லாம் வந்து ஆவணப்படுத்தப்படலாம் எடுத்து வந்து போடுங்க. நீரா ராடியாவும் கனிவழி பேசின டேப் மாதிரி இருந்தா எடுத்து வந்து போடுங்க, நான் பாக்குறேன். ஆகஸ்ட் மாதத்திலே அறிவிக்கப்பட்டது மக்கள் நல கூட்டணி தான் சொல்லிட்டு. ஆனா எப்ப ரியாக்ட் பண்றேன்னா செப்டம்பர் 15ஆம் தேதி திருப்பூர்ல அண்ணா பிறந்தநாள் மாநாட்டுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி சோமு வந்து வெளில போறாரு. அதுக்கு பிறகு 3 நாள் பொறுத்து மரியாதைக்குரிய ஜோயல் போயிறார். ஜோயல் வந்து ஒன்னும் எந்த கட்சி பொறுப்பும் கிடையாது. எடுத்த உடனே அவருக்கு முகவரி கொடுத்தது வைகோ தான், மாவட்ட செயலர் ஆக்குனது வந்து வைகோ தான். அந்த காலத்துல செப்டம்பர் 15ஆம் தேதி எங்கள் கட்சியில இருக்கின்ற பொருளாளராக இருக்கின்ற டாக்டர் மாசுராமணி என்ன பேசினார், என்கிட்ட ஆவணம் இருக்குது. என்ன பேசினார்னா திராவிட இயக்கத்தினுடைய கடைசி கையிருப்பு வைகோ தான் சொல்லிட்டு அடுத்த நாள் பிரஸ் மீட் வச்சு பண்றாங்கன்னா இதுல பிளான் இல்லாம வேற என்ன நடக்கும் நினைக்கிறீங்க? இல்ல ரெண்டுமே குற்றச்சாட்டுகள், எது ஆவணம் தெரியல. குறைந்தபட்ச செயல் திட்டமா அது ஜூனியர் வீடுன்றீங்களா? அது கிடையவே கிடையாது. குறைந்தபட்ச செயல் திட்டமே கிடையாது. சிரிப்பது போல முகம் இருக்கும், சிரிப்புக்கு முன்னால் யாருக்கு நெருப்பு இருக்குன்னு எங்களுக்கும் தெரியும். பேராயர் பேராயர் சொல்றது, இவங்க சொல்றது, இவங்க எல்லாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா தேமுதிகவுடைய நிர்வாகிகளுடைய கருத்தாக திமுக கூட்டணியில போகணும் அப்படிங்கிறது விருப்பமா இருந்ததுன்னு. அப்படிப்பட்ட ஒரு கருத்துக்கள் ஊடகங்களையும் அவ்வப்போது வந்துட்டு இருந்தது. அப்படிதான் இருந்ததுன்னு நினைக்கிறீங்களா, இல்லாட்டி இந்த மாநாட்டுல வெளிப்படுத்தினது போல? இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு அப்படி ஒரு ஆசை இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு இயக்கம் வந்து ஒரு கன்சிஸ்டன்டாட்டே தனிச்சு நின்னாங்கன்னா தனிச்சு நிற்பாங்க. எல்லாரும் தியாகம் பண்ணும்போது நம்மளும் தியாகம் பண்ணுவோம்னு நினைப்பாங்க. 29 ஒரு பலம் அடைஞ்சிட்டாங்க, விஜயகாந்த் உட்பட. அதிமுக கூட்டணி சேர்ந்து 29 ஒரு பலன் அடைஞ்சிட்டாங்க. அப்போ பலன் அடையும் போது மீண்டும் இப்படி பலன் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு வரணுங்கிற மாதிரி தான் அங்க நினைப்பாங்க. இன்னும் சொல்ல போனா நான் தேமுதிக குறைச்சி சொல்ல மதிப்பிடல. விஜயகாந்தோட தனிப்பட்ட செல்வாக்கு, அவர் பெரிய லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ளவர், ஒரு துணிச்சலான தலைவர், அதெல்லாம் மாறுபட்ட கருத்து இல்ல. மதிமுக சில ஐடியாலஜி பேஸ்டா இருக்கும், பாமக சில ஐடியாலஜி பேஸ்டா இருக்கும். அந்த அளவுக்கு இன்னும் தேமுதிகவில் ஐடியாலஜி பேஸ்ட் இல்ல. அது பேராயிரம் சொன்னாங்க, எல்லாரும் அதை ஒத்துக்குவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த கட்சியில இருக்க காரணம் என்னன்னா, இந்த கட்சியில நாம ஒரு பிரமோர் ஆயிரலாம், இந்த கட்சியில நாம எம்எல்ஏ ஆயிரலாம், இந்த கட்சியில நமக்கு ஒரு வாய்ப்பு வருங்கிறது தான் அது பிரதானமாக இருக்க முடியும். எல்லா கட்சியிலும் லீடர்ஷிப் ஒரு லாங் டேர்ம் ஒரு இடையில வந்து கலப்பட மாற்றுங்கிற வார்த்தை நான் மீண்டும் மீண்டும் சொல்ல காரணம் அதுதான். 2011 அவங்க 41 சீட் வாங்கி மைனர் பார்ட்னரா போனதுனாலதான் மீண்டும் போவாங்கிற எதிர்பார்ப்பு எல்லாத்துக்கும் இருக்கும். இது வந்து நிச்சயமாக வந்து 2011 கூட்டணி வைத்தாலும் அந்த கூட்டணியில ரொம்ப நாள் நீடித்து கடைசியில தேர்தல் சமயத்தில் அவங்க மாத்தல. 2011 நிலைப்பாடு நிச்சயமாக எல்லாருமே வந்து இப்ப நீங்க வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து வெற்றி பெற முடியும்னா எவ்வளவு பணம் செலவழிக்கும்னு தெரியும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் ப்ரூவ்டு இதுல வந்து எந்த இதுல அதுலதான் அவங்க விரும்புவாங்க. நிச்சயமா பல பேரை எனக்கும் தெரியும், அவர்களும் அந்த நிலைமையில தான் இருக்காங்க. இன்னும் இந்த எக்ஸோடஸ் வந்து இன்னும் அதிகப்படுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி அதிகப்பட்டாலும் தலைமைக்கு ஓட்டு விஜயகாந்துக்கு தான், ஓட்டுங்கிறது விஜயகாந்துக்கு தான். எப்படி வைகோக்கு ஓட்டோ கருணாநிதி ஓட்டோ அதே மாதிரி தான். பட் இவங்களுக்கு வந்து எம்எல்ஏ எம்பியாவுடைய வாய்ப்புகள் வந்து அருகி விட்டது. ஜெயலலிதாவுடன் போகும்போது வாய்ப்பு இருந்தது, இனிமேல் என்ன வாய்ப்பு இருக்குமோ எண்ணம் தான். மதிமுகவிலும் ஜோயல் போன்றவர்கள் அணி மாறுவதற்கு காரணம் அதுதான், தேமுதிகவில் இப்ப மாறுவதற்கும் காரணம் அதுதான். செகண்ட் ரங் லீடர்ஷிப்புக்கு அந்த ஒரு அபிலாஷைகள் இருந்தது, கூட்டணி அமையணும் அப்படின்னா அது நடக்காதவுடைய விளைவு இந்த எக்ஸோடஸ் நடக்குது. நிச்சயமாக மம்தா மாதிரி ஸ்டெடியா தொடர்ந்து ஃபைட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னா இருப்பாங்க. நீங்க வந்து சந்தர்ப்பவாத கூட்டணி வச்சுட்டு திரும்ப ரொம்ப கரெக்ட்னு சொல்லும் போது வந்து நம்ம ஏன் தியாகம் பண்ணணும், கஷ்டப்படணும், அவர் இமேஜிக்காங்க ஒரு சிலருக்காக வரத்தான். எல்லாருடைய இறுதியான கருத்து பேராயர், உங்களுடைய இறுதியான கருத்து? இறுதியான கருத்து என்னவென்று சொன்னால், நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன், பொதுவாக அரசியலுக்கு போறதே 4 காசு சம்பாதிக்கிறதுக்கு தானே அப்படி ஆயிப்போச்சு. ஆனால் அதே சமயத்தில் எல்லா அரசியல்வாதிகளும் ஏதாவது காசு சம்பாதிக்க வேண்டும் என்பதுதான் அந்த எண்ணம் இருந்து கொண்டிருக்கும். ஆனால் இப்பொழுது வைகோ அவர்கள் மீது வைக்கப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் ஒரு காலத்திலே நிறைவேறப்பட்டால், அது நிறுவனமானால் அது கொடியதாக இருக்கும். என்ன குற்றச்சாட்டு? வைகோ அவர்கள் அந்த நண்பர் அவர்கள் எந்த ஒரு கட்சிக்கும் எந்த ஒரு அணிக்கும் தலைமை தாங்குவதற்கு கொஞ்சமும் தகுதியுடையவர் அல்ல. அவர் மீது எத்தனையோ குற்றச்சாட்டு. எப்போதுமே உங்க சர்டிபிகேட் எங்களுக்கு தேவையில்லை. எப்பொழுதுமே சிறுபான்மை பிரிவு செயலாளர் ஆன்மீகத்தை விட அரசியல் தான் அதிகம் பேசுறீங்க. தவிர பர்சனலா போவாங்க. வழக்கு இருக்கின்றாரு, 1500 இருக்கிற சிபிஐ கேஸ் திமுக உடைக்க பிரயாசப்பட்டவர்,
திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியை உடைக்க பார்த்தவர், ஆமா மக்களுடைய நலனை பற்றி கொஞ்சமும் கருதாதவர், ஆ. அவர் ஒரு அணிக்கு தலைவர். இதை நான் ஆட்சேபிக்கிறேன். இது வந்து கடுமையான ஆட்சேபிக்கிறேன். அணியை எப்படி நடத்தணும் அல்லவா? பார்வை திறமை இருப்பது நல்லதே அல்ல. பேராசிரியர் சர்க்குணம் அவர்கள் பயஸ்டா பேசுகிறார். அவர் வந்து எந்த ஒரு துளி, அதாவது சிபிஐ கேஸ், சுப்ரீம் கோர்ட் கேஸோடு விட்டுட்டாரு. வைகோ மேல 19 ஒரு பத்திரிகையில் வந்ததை வச்சு பேசிட்டு இருக்காரு. அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அவருக்கு இது அழகல்ல. ஒரு ஆன்மீகத்திலே மிகப்பெரிய ஒரு பட்டாளத்தை வச்சு நான் என்னுடைய கரசிவாதம் என்ன சொல்றேன்னா, எங்களை பொறுத்தவர்களே சிரிப்பது போல முகம் இருக்கும், சிரிப்புக்கு முன்னால் நெருப்பு இருக்கும் என்பது ஜெயலலிதா, அணைப்பது போல கை இருக்கும், அங்கே கொடுவாள் மறைந்திருக்கும் என்பது கலைஞர் அவர்கள். அங்கே சகோதர யுத்தம், இங்கே சகோதர யுத்தம். அது லிக்கர் பார்ட்டின்னு சொன்னா இது ஸ்டிக்கர் பார்ட்டி. இந்த இருதுருவ அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க நாங்கள் தொடக்க புள்ளி வைத்திருக்கிறோம். முற்றுப்புள்ளி நிச்சயமாக வைப்போம். ரைட். தேர்தல் மோட்ல, கேம்பெயின் மோட்ல பீக்ல அதாவது ஒரு பேராசிரியர் சுபவீர பாண்டியன் வந்து ஒரு கருத்தை வந்து அருமையாக எல்லா இடத்துலயும் பதிவு செஞ்சுட்டு வராங்க. அதாவது இந்த கூட்டணியை பத்தி பேசும்பொழுது அவர் என்ன சொல்றாரு, நாங்கள் வந்து சட்டை தைப்பதற்கு துணி வைத்திருந்தோம், தேமுதிக வந்து எங்களுக்கு வந்து எங்க சட்டையில வந்து ஒரு பாக்கெட் வைக்க தேவைப்படுது, அதனால நீங்க வாங்க, நம்ம இந்த சட்டையில எங்க பாக்கெட்டா இருக்கலாம், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறோம். அவங்க வரல. ஓகே, நாங்க சட்டையை தச்சு போட்டுக்கிறோம், நீங்க பாக்கெட்டை வச்சு என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க, பாக்கெட் துணியை வச்சு என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. இன்டிஸ்பென்சிபிள் அப்படிங்கிறது உங்களுடைய கருத்து. இறுதியான கருத்து ரவீந்திரன். தேமுதிகவுக்கு திமுக கழகம் கொஞ்சம் அதிகமாகவே முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை. தேமுதிகவுக்காக தான் மற்ற கட்சிகளை புறக்கணித்தார்கள். கடைசியில் புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு தேமுதிக தலைமை தாங்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகிவிட்டு என்பதுதான் உண்மை. திமுகவால் இந்த தருணத்தில் நிகழ்ச்சியை நிறைவு செய்தாக வேண்டும். இது போன்று கட்சி தாவல்கள் ஏதோ இந்த தேர்தலில் இந்த 2 கட்சிகள் சம்பந்தப்பட்டது மட்டும்தானா அப்படின்னா, பல கட்சிகள்ல இருந்து பல தலைவர்கள் பல கட்சிகளுக்கு தாவிருக்கிறார்கள். தேர்தல் சமயத்துல இன்னும் நிறையவே நம்ம பார்த்திருக்கிறோம். இது தாக்கத்தை ஏற்படுத்த போகிறதா, இல்லை இது வந்து தொடரக்கூடிய ஒரு பேட்டர்னாக நிலவ போகிறதா, இது தேர்தல் என்ன தாக்கம் ஏற்படுத்தும், இவையெல்லாம் நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய விருந்தினர்கள் அனைவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி.